உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடலாமா? ஆமாம், பார்க்குற நாங்களே விடணுன்ற போது நீங்கள் விடாமல் இருக்க முடியுமா? இந்த பறந்திருக்கக்கூடிய 2025 வருடம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் பண்ண போகிறது, கிரகங்கள் என்னை எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிம்மதி பெருமூச்சு விட்டலாம். ஒரே வார்த்தை அவ்வளோதான், த சக்ஸஸ் த கோர். வேறு எதுவுமே சொல்ல வேணாம். நான் இது வரைக்கும் போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு புயலாக அப்படியே புரட்டி போட்ட வாழ்க்கை இனிமேல் பூவாக மாறப்போகிறது. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. வேலை அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டீங்களோ, இனிமேல் உங்களுடைய 10ஆம் இடம் இயங்க போகுது. தொழில்ஸ்தானம் சூப்பராக இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் கடன் நோய் எதிரில் தவிச்சிங்களோ, யாரெல்லாம் உடம்பு ஒளியில் தவிச்சிங்களோ, யாரெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்களோ, அவங்களுக்கெல்லாம் சூப்பர். இதுதான் நோய், இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, இதுதான் மாத்திரை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்து உங்கள் நோய்க்கான மிகச்சிறந்த நிவாரணம் கிடைப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகிறது. ஓகே, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துனாங்களோ, நீங்கள் பண்ணாத விஷயத்த நீங்கள் பண்ணதாக சொல்லி உங்களை இட்டு கட்டினாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் காலில் விழ போகிறாங்க. நான் இது ஒரு சாபமாக சொல்லலை, அவ்வளோ பட்டிருக்கீங்க மகர ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்தியவர்கள் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அதி உன்னதமான அற்புதமான நேரம் கிரியேட் ஆகிடுச்சு. சொந்த காலில் நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம். உங்களை உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் உங்கள் முன்னாடியே அப்படியே உருகி போகிறத நான் எதுவும் சொல்ல வரல. அந்தளவுக்கு மோசமாக ஆக போகிறாங்க. அப்போ கூட மகர ராசிக்காரங்க சீப்பா அப்படின்ட்டு போயிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. அந்த அளவுக்கு காலம் புடம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றலாம். நம்ம என்னதான் நம்ம ராசியநாதனாக இருந்தாலும் இப்படியே அடிக்கிறது, ஒரு பாசத்துக்கு ஒரு அளவு இல்லை அப்படின்ற மாதிரி, அடித்த கை தானே அணைக்கும் அப்படின்ற மாதிரி போகும்போது இந்தான்னு கொடுத்துட்டு போகிறார். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி. யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையோ, அது துலாமை விட்டுருங்க, அது மேஷத்தை விட்டுருங்க, அது ரிஷபத்தை விட்டுருங்க, கடகத்தை விட்டுருங்க, யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையோ, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஜாக் பாட். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேணும்ல லைஃப்பில், அது மட்டும்தானே வேணும், வேறு ஏதாவது வேணுமா? அது ஒன்று கிடச்சிட்டாலே மற்றதெல்லாம் அதில் அடங்கிடும். அப்போ இந்த தடவை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது. எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அந்த அளவுக்கான ஒரு குருட்டு தைரியம் கிடைக்க போகிறது. ராசிநாதன் மூஞ்சில் அமர்ந்திருத்தல் அப்படின்னாலே தைரிய வீரிய. விஜயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படியா, நல்லவராக கெட்டவரோ அது மேட்ரு இல்லை. ராசிநாதன்னாலே அவருக்கான ஒரு வலு இருக்கும்ல. அவர் போய் 3ஆம் இடத்துல அமர்ந்தால் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையும் குருட்டுத்தனமான ஒரு தைரியத்தையும், போடா ஆண்டவனே என் பக்கம் இருக்கா அப்படின்னு ரஜினி சொல்வார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு காலத்துக்கு விட்டு போகக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடமே அவர் போய் அமர்ந்திருக்கிற இடம் குருவோட வீடு. கடவுளின் ஆகச்சிறந்த ஆசி அப்படியே அணைச்சிக்கக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. உங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷம் வருதான்னு தெரில, நீங்கள் நம்புறத மனநிலையில் இருப்பீங்களான்னு கூட தெரில. ஏன்னா வாங்கின அடி அப்படி. எத்தனை அஸ்ட்ராலஜியாக பார்த்தாச்சு, எத்தனை பரிகாரம் பண்ணியாச்சு, எவ்வளோ காசை இழந்தாச்சு, எவ்வளோ கேவலப்பட்டாச்சு. இதுவுமே இழக்கிறதுக்குன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அது கூட ஏதோ என் புள்ள குட்டிக்காண்டி ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடி கையை விரித்து கிருஷ்ணா நீ தான் அர்ப்பணம்னு விரிக்கக்கூடிய அளவுக்கு போயாச்சு வாழ்க்கை. அதனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் சத்தியமாக நம்புங்க, 2-3 மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் எதில் கவனம்? கட்டி போட்டு ஒருத்தவங்களை வச்சுருந்தாங்கன்னா திறந்து விட்டோன்னே எப்படி ஓடுமோ அந்த ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க இத்தனை நாள் 7.5 சனின்ற விஷயம் கட்டி போட்டுருந்தது இப்போ அவுத்து விட்டாச்சு. ஆனால் கரெக்டாக ஓடும்போது மிஸ்டர் ராகு என்ன பண்ணுறாரு, அது எப்படி மகர ராசிக்காரங்கள் தான் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் ஆயிற்றே. அதனால் அவர்களை போய் எப்படி விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி ராகு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வராரு. எங்கே 2ல் ராகு, 8ல் கேது,
எப்படி இருக்க போகுது அப்படின்னா, குடும்பம் அப்படின்ற இடத்துல திரும்ப செக் வைக்க போகிறாரு. குடும்பம் விரிவடைய போகிறது அப்படி சொல்லலாமா? ராகு வந்து உட்காந்தனால குடும்பம் விரிவடைய போகிறது. 10வது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப ராசிநாதனே வந்து உட்கார போகிறாரு வக்ரமாகி. அதனால் குரு வந்து அது நல்லதாகவே கூட பண்ணலாம், 2ஆம் இடத்துல பார்வையை கொடுத்து. அதனால் சில பேருக்கு 2ஆம் திருமணம் நடக்க போகுது, சில பேருக்கு வந்து விவாகரத்து நடக்க போகுது, சில பேருக்கு நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம்ன்ற மாதிரி வேலை மாற்றம் கிடைக்க போகிறது. 6ல் குரு உட்காந்துருக்கிறது நல்லதா? சரி, 6ல் குரு பார்வை நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது. 10ஆம் இடத்துல குரு பார்வை, ஓகே சூப்பர். ஸோ 2, 6, 10 இடங்கள்லாம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லும்போது 10ஆவதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. சுப விரயத்தின் மூலமாக ஒரு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய அத்துணை கடன்களும் அடைய போகிறது. எனக்கு கேட்ட அதுதான் விஷயம். நிறையா ரோகங்கள் நிவர்த்தி ஆக போகுது. இந்த குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைனே கிடையாதுங்க. குரு போய் 6ல் அமர்தல் நல்ல விஷயம் தான். கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனை தான் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ மகராசிக்காரங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேணாம். எதில் கவனம்? 2 விஷயத்தில் கவனம்ங்க. வெளிப்படையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, இந்த ஒரு வருஷ பலன் இல்லை, நீங்கள் இன்னும் 3 வருஷத்துக்கு இதுதான் உங்களுக்கான பலன். 3ஆம் இடத்துல போய் சனி அமர்தல், அது அப்படின்றது 3ஆம் இடம்னா நான் சொன்ன மாதிரி தொடர்பு இதில் நண்பர்கள் வட்டம். ஸோ தேவையில்லாத நீங்கள் 10 பேரோட பழகினீங்கன்னா அதில் 8 பேர் உங்களை முதுகில் குத்துறவனா இருப்பாங்க. தேவையில்லாத கெட்ட தொடர்புகள் உங்களை வந்து சேர்வதற்கான நேரம் அப்படின்றது ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே உதயமாயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையா? அந்த தொடர்பு வேணுமா? இத்தனை நாள் கொடுக்காத புதுசாக யாராவது வந்து நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்துட போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத தொடர்பின் மூலமாக உங்களுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. 3ஆம் இடத்தில் சனி அமரும் போது தேவையில்லாத தொடர்புகளையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையோ கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு வந்து இதை கொடுக்குறதோ. 2ல் வேற ராகு வர போகிறாரு. அப்போ இதை வச்சு குடும்பத்தில் ஒரு பேர் கெட்டு போகிறது, உங்கள் மேல் பழி சுமத்துவதற்கான காலத்தை எல்லாம் கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக போயினா. 6ல் வேற போய் குரு உட்காந்துருக்காருன்ற போது மறைஞ்சிருக்காரு. அது பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஏதாவது சொல்லலாம். பட் அவர் மறையிறது நல்லது தான். ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் நெகட்டிவாக இருக்கிறதுன்றது நல்லது தான். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் இந்த ஒரு வருடம் கவனமாக இருக்க வேண்டும். 8ல் கேது, அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழிவுகள் போகக்கூடிய இடம், கேஸ் ட்ரபிள், முதுகு தண்டு உடம், போய் உட்காந்துருக்கிறதும் குருவோட வீடுனால இஎன்டி ப்ராப்ளம், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை யாருக்கு கொடுப்பாரோ இல்லையோ கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாரு. இந்த இத்தனை விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணும்? உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். அண்டை அயலாரிடம் பழகிற பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் பரிவர்த்தனையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். 2ல் ராகு வந்து உட்காந்துருக்காரு. தேவையில்லாமல் உங்களை ஆசை வார்த்தை கட்டி பணத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள் இருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உண்மையாக்காவே 7.5 சனி வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருஷமே 7.5 சனி வருஷமாகவே இருக்கும். பார்த்துக்கோங்க மக்களே, நீங்கள் உஷாராக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக பிறரிடம் பேசுகின்ற பேச்சிலும் பழகிற பழக்கத்திலும் ரகசியமாகவே இருக்கட்டும். தேவையில்லாத அடுத்தவர்கள் நம்பி ஏதாவது ஒரு வேலையை பண்ணி மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிற மனசூழலை கிரகம் கொண்டு வரும். நான் சத்தியமாக உங்களை பயமுறுத்துறதுக்காண்டியோ இல்லை வந்து உங்களை சொல்கிறதுக்காண்டியோ சொல்லலை. இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுன்னு டாக்டர் சொல்கிறதுலையே அந்த மாதிரி இந்த மாதிரி பிளான்ட்ரி பொசிஷன்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குது. இந்த காலம் இப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த காலத்தை இப்படி அழகாக கடந்து விடுங்கள்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மகராசிக்காரங்க இந்த 7.5 வருஷம் கவனமாக இருந்தது. இனிமேல் வரக்கூடிய 7 மாதம் கவனமாக இருக்கிறதுல தான் இருக்குது. நம்ம எவ்வளோ அளவுக்கு பொறுமையாக இருந்தோம் அப்படின்றது இதை வச்சு மட்டும்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான அத்துணை விஷயங்களும் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனம், தேன் தடவிய வார்த்தையை பேசுங்க. பிரிந்து போன குடும்பம்லாம் உங்களை தேடி வரும்போது நீங்கள் ஆதரவு கரம் நீட்டுங்க. மன்னிச்சிடுவோம். என்னத்தை வாரி கொண்டு போகிறோம் சொல்லுங்கள்? எவ்வளவோ பண்ணிட்டு போகிறாங்க, மன்னிச்சு விட்ருங்க. அதனால் குடும்பம் அப்படின்ற இடத்துலையும் உங்களை கேவலைப்படுத்துகிறவர்கள் திரும்ப உங்கள்கிட்ட வரும்போதும் கவனமாக இருந்துக்காங்க. ஆனால் மன்னிச்சு விட்ருங்க. அதை பற்றியான ஒரு வன்மம் வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா அதுக்கெலாம் டைம் இல்லை. நம்ம ஜெயிச்சு காட்டணும். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. கேவலப்படுத்தின உட்காந்து பதில் பேசிகிட்டு இருக்காது நம்மளுக்கான நேரம் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். மற்றபடி எல்லாமே இயங்க போகிறது. சுயமாக நின்று ஜெயித்து உங்களுடைய காலில் நின்று 4 பேர்கிட்ட காட்டி அவங்க மூஞ்சியை கிழிச்சு விட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரெல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்களை அலைய வச்சாங்களோ நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்க போறீங்க. உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். நான் வந்து ஆத்மார்த்தமாக மனசார சொல்கிறேன். அந்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இன்னதே ஆரம்பமாகிவிட்டது. கண்டிப்பாக அனுமன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முடிவு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க ஒரு தடவை. இல்லைங்க அவ்வளோ தூரம்லாம் எனக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் திருவண்ணாமலை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க
8ல் வேறு வந்து கேது உட்கார போகிறார். திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஈசனை பார்த்துட்டு வாங்க. இல்லை திருவண்ணாமலை ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி மேலே கிரிக்கு மேலே தீபம் எரியும், இந்த பக்கம் அருணாச்சலேஸ்வரம் அம்பிகையும் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி பார்த்து கொள்ளுங்கள். 2 பிள்ளையார் வந்து மத்தளம் அடிக்கிற மாதிரி, 2 பக்கம் வந்து அடிக்கிற மாதிரி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி, எஸ்பெஷலி இந்த மத்தளம் அடிக்கிற மாதிரியான பிள்ளையாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உங்களோட டிபி பிக்சராக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த கலர் எனக்கு லக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் இங்க் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஷ் கலர், இதெல்லாம் உங்களுக்கு லக்கான கலராக இருக்குது. அதை பயன்படுத்த உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம். நம்பர் 6 உங்களுக்கு இந்த தடவை ரொம்ப ஃபேவரான நம்பராக இருக்கும். வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மகர ராசிக்காரங்களுடைய அனைத்து விதமான எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு பிரபஞ்சம் அருள் பாவிக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டுகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வருடம் இனிதே ஆரம்பம்.